Hello students, வணக்கம். Welcome to PSSR Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு NEET Chemistry 2024 Day 30 கான question number 35 பார்க்க போறோம். The existence of two different colored complexes with the composition of CONH34Cl2 plus is due to. So நம்மளுக்கு question என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க கொடுத்திருக்க இந்த compositionல அதாவது CONH3 4Cl2 plus இது ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்டு காம்ப்ளெக்ஸஸ் நம்மளுக்கு கொடுக்குது. எதனால அந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்டு காம்ப்ளெக்ஸஸ் ஃபார்ம் ஆகுது, என்ன டைப் ஆஃப் ஐசோமெரிசம் அதுக்கு காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்க லிங்கேஜ் ஐசோமெரிசம் போகும். எப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் லிங்கேஜ் ஐசோமெரிசம் எக்ஸிபிட் பண்ணோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய லிகாண்ட் ஆம்பிடென்டேட் லிகாண்டா இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு NO2 மைனஸ் இருக்குது அப்படின்னா இந்த NO2 அப்படின்றத நம்ம மறுபடியும் இப்படி எழுதலாம். இதுல சென்ட்ரல் மெட்டல் பார்த்தோம் அப்படின்னா நைட்ரஜன் கூட லிங்க் ஆயிருக்கலாம் அல்லது சென்ட்ரல் மெட்டல் ஆக்சிஜன் கூட லிங்க் ஆயிருக்கலாம். ஸோ ஒரே லிகாண்ட் ரெண்டு டிஃப்ரெண்ட் டோனார் ஆட்டம்ஸ் மூலமா ரெண்டு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் நமக்கு கொடுக்குதுன்னா அந்த டைப் ஆஃப் ஐசோமெரிசம் லிங்கேஜ் ஐசோமெரிசம்னு சொல்லணும். ஸோ இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த காம்ப்ளெக்ஸ்ல ஆம்பிடென்டேட் லிகாண்ட் இல்ல, Cl மைனஸ் ஒரே டோனார் ஆட்டம் மட்டும்தான், NH3ல நைட்ரஜன் மட்டும்தான் டோனார் ஆட்டம். ஸோ நமக்கு இங்க மோனோடென்டேட் லிகாண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால இது லிங்கேஜ் ஐசோமெரிசம் ஆன்சர் கிடையாது. அடுத்தது நம்ம குவாடினேஷன் ஐசோமெரிசம்க்கு வரும். குவாடினேஷன் ஐசோமெரிசம் அப்படின்னா ரெண்டு குவாடினேஷன் ஸ்பியர் இருக்கணும், அதுல ஒரு ஸ்பியர் பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்கணும், இன்னொரு ஸ்பியர் நெகட்டிவ் சார்ஜ்ல இருக்கணும். ஸோ லிகான்ஸ் என்ன ஆயிருக்கும், ஒரு ஸ்பியர்ல இருந்து இன்னொரு ஸ்பியருக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகி இருந்தது அப்படின்னா நமக்கு குவாடினேஷன் ஐசோமெரிசம் எக்ஸிபிட் ஆகும். ஸோ இங்க நம்மளுக்கு ஒரே காம்ப்ளெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ்ல மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல குவாடினேஷன் ஐசோமெரிசம் நம்மளுக்கு எக்ஸிபிட் ஆகாது. ஸோ ஒரு பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு குவாடினேஷன் ஸ்பியரும் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய குவாடினேஷன் ஸ்பியரும் இருக்கணும் குவாடினேஷன் ஐசோமெரிசம்னா. அடுத்தது அயனைசேஷன் ஐசோமெரிசம் அப்படின்றது நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த ஸ்பியருக்கு வெளியில அயான்ஸா இருக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல SO4 இருக்குது அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதுறேன் NH4 எக்ஸாம்பிளுக்காக தான் நான் எழுதுறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இது என்ன ஆகலாம், இதுல இருக்கக்கூடிய ஒரு Cl வெளியில போயிட்டு இதுல இருக்கக்கூடிய SO4 உள்ள வரும். அப்ப நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் எப்படி கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும். சோ இந்த மாதிரி வெளியில இருக்கக்கூடிய அயான்ஸும் காம்ப்ளெக்ஸுக்கு உள்ள இருக்கக்கூடிய லிகாண்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு அயனைசேஷன் ஐசோமெரிசம்னு சொல்லும். சோ இங்க நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ்க்கு வெளியில அயான்ஸ் எதுவுமே கொடுக்கல, ஏன்னா சார்ஜோட நம்மளுக்கு ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. அதனால இங்க அயனைசேஷன் ஐசோமெரிசம் கிடையாது. அடுத்தது லாஸ்டா ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வரும். ஸோ ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம்னா மிஸ்ஸஸ் டிரான்ஸ் பார்க்க போறோம். இங்க இந்த காம்ப்ளெக்ஸ்ல நம்மளுக்கு கொடுத்துருக்க டைப் என்னன்னு பார்த்தோம்னா MA4B2 கொடுத்துருக்காங்க. ஸோ A அப்படின்றது NH3 4 டைம்ஸ் இருக்கு, B அப்படின்றது Cl 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு காம்பினேஷன்ல காம்ப்ளெக்ஸ் இருக்குது அப்படின்னா அது ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் எக்ஸிபிட் பண்ணும். ஸோ நம்ம எப்படி காமிக்கலாம் அப்படின்னா M இங்க ஒரு A, ஸோ பிளேன்ல 4A, மேல ஒரு B, கீழே ஒரு B. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா ரெண்டு Bயும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு, டிரான்ஸ். அடுத்தது பார்த்தோம்னா M B இந்த மாதிரி ரெண்டு பக்கம், இங்க A இங்க A, மேலையும் A கீழையும் A. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ல வருதுன்னா இதை நம்ம என்னன்னு சொல்றோம், சேம் சைட்ல B இருக்கு, ஸோ இதை சிஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப டிரான்ஸ்ஃபார்ம்ல இருக்கும் போது இந்த காம்ப்ளெக்ஸ் ஒரு கலரும், சிஸ் ஃபார்ம்ல இருக்கும் போது இந்த காம்ப்ளெக்ஸ் மற்றொரு கலரும் கொடுக்கும். ஸோ இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்க இந்த இடத்துல இந்த காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சிஸ் ஃபார்மா இருந்ததுன்னா, ஸோ சிஸ் ஃபார்மா இருக்கும்போது இது என்ன கலர் கொடுக்குதுன்னா வயலட் கலர் கொடுக்குது. டிரான்ஸ்ஃபார்மா இருக்கும்போது இது கிரீன் கலர் கொடுக்குது. ஸோ சிஸ்ல ஒரு கலரும் டிரான்ஸ்ல ஒரு கலரும், ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஒரு சிஸ் காம்ப்ளெக்ஸும் ஒரு
டிரான்ஸ் காம்ப்ளெக்ஸும். அதனால இங்க குடுத்திருக்கிறது நமக்கு ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ இந்த கொஸ்டின் நம்மளால எப்போ அட்டெண்ட் பண்ண முடியும்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐசோமெரிசம் பத்தி நம்மளுக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கணும். லிங்கேஜ் ஐசோமெரிசம் எப்ப எக்ஸிபிட் ஆகும்? கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம் எப்ப எக்ஸிபிட் ஆகும்? அயனைசேஷன் ஐசோமெரிசம் எப்போ இருக்கும்? ஜியோமெட்ரிக்கல் எப்போ இருக்கும்? ஸோ அந்த ஐடியாவோட நம்ம இந்த கொஸ்டின் பார்த்தோம்னா, கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.